அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ் தட்சிணாமூர்த்தி, மேக்ஸ் டீச்சர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நத்திங் பட் மேக்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். நேற்றுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் போலார் ஃபார்ம் அப்படின்னு என்னென்னு. அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம், போலார் ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். Z equal to R into cos theta plus I sin theta. இதுதான் நம்மளுடைய போலார் ஃபார்ம். இதில் R அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இஸ் மாடுலஸ் Z. அதற்கெனவே ஃபார்முலாவை படிச்சிட்டோம். இந்த தீட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z. தீட்டா என்பது கோணம், கோண வீச்சு, ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணுற போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இசட்டுங்கிறத பார்த்துருப்போம். இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர், இந்த கோணம், இந்த ஆங்கிள் தான் நம்மளுடைய ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ரைட், அப்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட். முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட், அடுத்தது போலார் ஃபார்ம். முதல்ல நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். நேற்றுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருந்தோம். 0, இது π/2, இது π, இது 3π/2, இது திருப்பி 2π அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்க்குலர் ஆங்கிள். இதில் என்னென்னலாம் பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா, இங்கே தீட்டா வரும், இங்கே தீட்டா வரும், இங்கே எல்லாமே வரும். அப்போ சாதாரணமாக சொல்கிறதா 0ன்றது 360 டிகிரி வரைக்கும் நம்மளுடைய ஆர்கியூமெண்ட் இருக்குது. பட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படி பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற தீட்டாவுக்கு பேர் ஆல்பான்னு சொல்லியிருக்கோம், இது மைனஸ் ஆல்பா. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் போகுது, கிளாக் வைஸ் போகுது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா π மைனஸ் ஆல்பாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது வந்து ஆல்பா மைனஸ் π. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் போகிறது தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து π. அப்போது ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து π, அதாவது அதை வச்சிருக்கு. அப்புறம் π மைனஸ் தான் வந்துடும், π மைனஸ் ஆல்பா. இது ஆன்டி கிளாக் வைஸில் வரும்போது. இதுவே கிளாக் வைஸில் வரும்போது என்னன்னா, இங்கே இருக்கிற தீட்டா 0, இங்கே வந்தீங்கன்னா -10, -20, இது -90, அப்படி இங்கே வந்தீங்கன்னா இது -πன்னு வரும். இங்கேருந்து வரும்போது 0 to 180, இங்கேருந்து வரும்போது -0, -10, -20 வந்து -180 வரும். அப்போ இது மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -180. ஆக்சுவலி இப்போ π அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ, நீங்கள் π வந்துருச்சு. அப்போ மினிமம் வேல்யூங்கிற போது இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு என்ன வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இன்க்ளூட் ஆகக்கூடாது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், 0 to π இங்கே இன்க்ளூட் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வரும்போது என்ன வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த π வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல மட்டும் -π வராது, இந்த இடத்துல π வரும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆர்கியூமெண்ட் செட் வந்து π வரைக்கும் தான் இருக்குது. அப்போ மினிமம் வேல்யூ எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா -π வரைக்கும் போகும். நம்ம ட்ரிகனாமெட்ரிக்கு சொல்கிற போது இந்த குவாட்ரண்ட்டை 0 to 360 டிகிரின்னு மொத்தமாக சொல்லுவோம். ஒரு சர்க்குலர் ஆங்கிள். இப்போ இந்த சர்க்குலர் ஆங்கிளை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறோம். 0லிருந்து π, அடுத்தது 0லிருந்து -π வரைக்கும். ஸோ மினிமம் வேல்யூ -π எக்ஸ்க்ளூடட், -πக்கு முன்னாடி வரைக்கும் வரும். மேக்ஸிமம் வேல்யூ π. இது நம்பர் 1. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z1, Z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு ஆர்கியூமெண்ட்டை, அதனுடைய ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z1 பிளஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z2. மூணாவது ப்ராப்பர்ட்டி, ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z1 டிவைடட் பை Z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணுற போது அதனுடைய ஆங்கிள், அதனுடைய கோணம் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z2 சப்ட்ராக்ஷன் ஆகுது. Then fourth property, argument of Z power n equal to n into argument of Z. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு நினைவு வரணும். என்ன ப்ராப்பர்ட்டினா, 9th 10th படிச்சிருப்போம். லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டிஸ், மடக்கை விதிகள். log mn அதனுடைய ப்ராப்பர்ட்டி, log m by n அதனுடைய ப்ராப்பர்ட்டி, log m power n அதே தான் இங்கேயும். log mn, log m plus log n, log m by n, log m minus log n, log m power n, n log m. அதே லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே வந்துட்டு நம்ம ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதுல படிச்சுக்கிறோம்.
இதனுடைய அனதர் ஃபார்ம் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவுக்கு வேறு ஃபார்ம் என்ன இருக்குது? ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸில் இருக்கிறனால நிறைய ஆங்கிள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 2k பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் தீட்டா வேர் k பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசுமாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 2π அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஆங்கிள் பாருங்க. இது ஃபுல்லாக வந்து ஒரு 2π 360 டிகிரி. அப்போ இங்கே இருக்கிற தீட்டா இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும் அது வந்து அதே சேம் பொசிஷனில் தான் இருக்குது. இங்கே Z1 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணி மறுபடியும் வந்ததுன்னா திரும்பி அங்கேயே தான் இருக்குது. அப்போ இசட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் 360 ப்ளஸ் இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ரெண்டு சேம். அப்போ நம்ம எடுக்கிற பாருங்க 2π கே நீங்கள் என்ன வேலையும் கொடுக்கலாம். இது ஒரு சைக்கிளிக். இன்னொரு சைக்கிளிக் கொடுத்தீங்கன்னா 4π 6π 8π இப்படி எல்லாமே இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ த அனதர் ஃபார்ம் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிறது 2π சர்க்குலர் ஆங்கிள் ஆட் பண்ணிட்டே வரலாம். 2π 4π 6π அதை தான் சிம்பிளாக k ஈக்குவல் டு k பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இங்கே வந்தீங்கன்னா 1 கொடுத்தீங்கன்னா 2π 2 கொடுத்தீங்கன்னா 4π 6π. ஸோ இது ஒரு முக்கியமானது. சில காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார்த்த உடனே நம்ம போலார் ஃபார்ம் என்னன்னு சொல்ல முடியும். அதில் 1ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். 1 + i0 அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய ஆன்சர் cos 0 + i sin 0. cos 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ 0. therefore 1 can be written in the polar form. பார்த்த உடனே சொல்லிடலாம். இந்த மாதிரி -1 போலார் ஃபார்ம் cos π + i sin π. sin π வேல்யூ 0, cos π வேல்யூ -1. ஸோ -1 இந்த மாதிரி எழுதலாம். ஐங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் cos π/2 + i sin π/2. ஸோ வித்தவுட் போலார் ஃபார்ம் டைரக்ட் பார்த்த உடனே சொல்லக்கூடிய நம்பர்ஸ் சிலது அதில் இந்த 1 2 3 π/2னா cos π/2 0 ஆயிடும். sin π/2 வேல்யூ 1 × i. அப்போ ஐனுடைய போலார் ஃபார்ம் இது -i. இதனுடைய போலார் ஃபார்ம் என்ன வருதுன்னு பாருங்க cos π/2 - i sin π/2. ஸோ இது வந்து சில காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 -1 i -i பார்த்த உடனே போலார் ஃபார்ம் சொல்லிடலாம். மற்றதுக்கெல்லாம் நம்ம நேற்றுக்கு படித்த அந்த மெத்தடில் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். யூலர்ஸ் ஃபார்முலா, ஆய்லரின் சூத்திரம், யூலர்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா e⁻i⁻ அப்படின்னு எப்படின்னா cos θ + i sin θவை இன்னொரு ஃபார்மில் எழுதணும். அப்ளை சொன்னது போலார் ஃபார்ம். அது r × cos θ + i sin θ வரும். இந்த r இல்லாமல் cos θ + i sin θவை கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எழுதணும்னா அது யூலர்ஸ் ஃபார்முலா, ஆய்லரின் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். e⁻i⁻ அப்படிங்கிறது. அடுத்தது e⁻−i⁻ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1/cos θ + i sin θ வரும். ஸோ அதை கான்ஜுகேட் பண்ணி வந்ததுன்னா இது ஒரு ஆன்சர் வரும். ஜஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -i sin θ. அதாவது இடையில இமேஜினரி பார்ட்டில் ஒரு சைன் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? e⁻i⁻ e⁻−i⁻வையும் ஆட் பண்ணிங்கன்னா இது கட் ஆகிடும். இப்போ இதனுடைய ஆன்சர் 2cos θன்னு வரும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? e⁻i⁻ -e⁻−i⁻ e⁻−e⁻−i⁻. அப்போ இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறேன். செப்பரேட் பண்ணுற போது cos θ இது மைனஸ் ஆகிற போது கட் ஆயிடும். இது -×−ங்கிற போது ப்ளஸ் ஆயிடும். அப்போ ஆன்சர் 2i sin θ. இதெல்லாம் 1 மார்க்கில் எங்கேயாவது கேட்கலாம் யூலர்ஸ் ஃபார்முலான்னு என்னன்னு சொல்லி. சரி, இப்போது நம்மளுடைய போலார் ஃபார்ம் என்னவா மாறும்? யூலர்ஸ் வடிவத்தில் நம்மளுடைய போலார் ஃபார்ம். அப்போ z = r × cos θ + i sin θங்கிறது நம்மளுடைய போலார் ஃபார்ம். அதையே இங்கே எப்படி எழுதலாம்னா r × cos θ + i sin θனுடைய ஆன்சர் e⁻i⁻. அப்போ போலார் ஃபார்மை வந்து யூலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் r × e⁻i⁻. அப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் r × e⁻i⁻ ஃபார்முலா எழுத முடியும். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். அதில் நம்பர் 1 z = r × cos θ + i sin θ. Then z inverse = 1/r × cos θ - i sin θ.
இது ப்ரூஃப் கூட கேட்கலாம், 2 மார்க்கில் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். ப்ரூஃப். ஸோ இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படின்னு பாருங்கள், இங்கே இருக்கும். இது வந்துட்டு மாடுலஸ் வந்து ஆர், இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. இதனுடைய இன்வெர்ஸ்னால் இந்த 4th குவாட்ரண்ட் இருக்குது, இதுதான் இசட் இன்வெர்ஸ். அப்போது இது வந்து என்னவா மாறும், இங்கே இருக்கிறதுக்கு இது ரெசிப்ரோக்கலாக மாறும், அது 1/rன்னு மாறும். இந்த தீட்டா அங்கே இருக்குது, 4th குவாட்ரண்ட், இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல்ஃபானா 4th குவாட்ரண்ட் மைனஸ் ஆல்ஃபா, அப்போ இதனுடைய ஆன்சர் மைனஸ் தீட்டா. இதுதான் நம்ம ஜாமெட்ரி. இங்கே ப்ரூஃப் ஆகிடுன்னு பார்க்குறோம். இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் 1/z. 1/z அப்படின்னு சொன்னீங்கன்னா 1/r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் டிவிஷன் கிடையாது, அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 1/cos தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன். கான்ஜுகேட்னா தெரியும், இந்த இமேஜினரி பார்ட்டில் ஒரு சைன் சேஞ்ச், காஸ் தீட்டா மைனஸ் அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். therefore 1/r numerator is nothing but cos theta minus I sin theta. denominator என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a plus ib, a minus ib, nothing but a square, அதாவது cos square. இங்கே வந்துட்டு sin square, இடையில plus. cos square theta sin square theta 1. therefore 1/r bracket cos theta minus I sin theta. இனிமேல் கொண்டு போலார் ஃபார்ம் பார்த்துங்க. cos theta plus I sin theta னா 1/z வேணும்னா ஜஸ்ட் என்ன பண்ண போகுது, இந்த I பார்ட்டில் மட்டும் ஒரு சைன் சேஞ்ச் பண்ண போகுது. இங்கே இருக்கிற மாடுலஸை ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கலாம். இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது செகண்ட் ப்ராப்பர்ட்டி, z1 equal to r1 into cos theta 1 plus I sin theta 1, z2 equal to r2 into cos theta 2 plus I sin theta 2. Prove that z1 z2 equal to r1 r2 then the bracket. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மல்டிப்ளை ஆகிருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுற போது மாடுலஸ் வந்து மல்டிப்ளை ஆகிருக்குது, ஆர்குமெண்ட் வந்துட்டு ஆட் ஆகிருக்குது. ஏற்கனவே தான் படிச்சுக்கிறோம், ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணுற போது அந்த ஆங்கிள் வந்து ஆட் பண்ணணும் தீட்டாவை. இது வந்து z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்போ இதனுடைய மாடுலஸ் r1, இந்த இடத்துல இது தீட்டா 1. இப்போ இங்கே z2ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், அப்போ இதனுடைய ஆன்சர் r2 மாடுலஸ், இந்த ஆன்சர் தான் தீட்டா 2. இந்த ரெண்டினுடைய மல்டிப்ளிகேஷன் இருக்கு, z1 z2, அதனுடைய மல்டிப்ளிகேஷன் சம்வேர் இங்கே இருக்கு, அதுதான் z1 z2. அப்போ இந்த r1 r2 மல்டிப்ளை ஆயிடும், r1 r2. இந்த தீட்டா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தீட்டா 1 இங்கே இருக்கிற தீட்டா 2வையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வர்றது தான் இதனுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுதான் ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது ரியல் பார்ட் ஆஃப் z, இது இமேஜினரி பார்ட் ஆஃப் z. சரி, ப்ரூஃப். z1 z2 is equal to ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன், r1 r2 தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளார cos theta 1 I sin theta 1 வரும். அடுத்தது cos theta 2 plus I sin theta 2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன், r1 r2 தனியாக செப்பரேட் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த r1 r2 அப்படியே இருக்குது, இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன், cos theta 1 cos theta 2 plus I sin theta 1 cos theta 2. இந்த cos theta 2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ப்ராக்கெட் ரிமூவ், இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா plus I cos theta 1 sin theta 2. இதை மல்டிப்ளை பண்ணிங்க, இதை மல்டிப்ளை பண்ணுற போது I into I ஸ்கொயர் இருக்கிற போது -1 theta 1 theta 2, I mean sin theta 1 sin theta 2. திருப்பி கிளப்பிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் தனியாக எழுதுறேன், இமேஜினரி பார்ட் தனியாக எழுதுறேன். ஐ இல்லாமல் இருக்கிறது ரியல் பார்ட், cos theta 1 cos theta 2 minus I sin theta 1. இது ஐ இல்லாமல் இருக்குது, இது ஒரு பிராக்கெட் பிளஸ் ஐ இங்கே இருக்கிறது sin theta 1 cos theta 2 cos theta 1 sin theta 2 sin theta 1 cos theta 2 plus cos theta 1 sin theta 2. இந்த பிராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவை நம்மளுக்கு நினைவுபடுத்தும், cos A cos B. சரி, இங்கே வந்துட்டு cos theta 1 cos theta 2 cos theta 1 cos A cos B minus sin A sin B. அது ஒன்றும் இல்லை, nothing but cos A plus B னுடைய ஃபார்முலா.
sin a cos b plus cos a sin b. இது எதனுடைய ஃபார்முலா? sin a plus b உடைய ஃபார்முலா. therefore நம்ம ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா r1 r2 cos theta 1 plus cos theta 2 plus I sin theta 1 plus theta 2 னு வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டெப் வந்திருக்குது. இப்போ உடனே சொல்லிடலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம்னா முன்னாடி வர்றது மாடுலஸ். அப்போ இங்க முன்னாடி என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா therefore r1 r2 அப்படிங்கிறது z1 z2 அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ். இந்த உள்ளார வந்திருக்குது cos theta plus I sin theta. இந்த theta அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 equal to theta 1 plus theta 2. இங்க இருக்கிறது ஆர்குமெண்ட், இங்க இருக்கிறது மாடுலஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் பாருங்க, z1ங்கிறது r1 cos theta 1 plus I sin. r1 அப்படிங்கிறது இதனுடைய மாடுலஸ். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 z2 equal to இது முதல் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ், இது ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ். இது ஒரு ப்ரூஃப், இது கூட கேட்கலாம். ப்ரூவ் தட் மாடுலஸ் z1 equal to z2. இதே ப்ராப்பர்ட்டி போட்டு வந்து லாஸ்ட்ல therefore எழுதுனா இது ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2. theta 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட். அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z1. theta 2 அப்படிங்கிறது செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட். therefore argument of z1 z2 equal to argument of z1 plus argument of z2. so இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. so இது 3 மார்க்ல கேட்கலாம். இதே போல டிவிஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க, z1 by z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். மாடுலஸ் ஆஃப் z1 by z2 னா மாடுலஸ் z1 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் z2 வரும். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 னா அப்ப இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் வரும். அப்ப இங்க வந்துட்டு ஒரு சப்ட்ராக்ஷன் வரும். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி போலார் ஃபார்ம், போலார் ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இன்றைக்கி லெசனில் என்ன பார்த்துருக்கோம்னா ஆர்குமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, போலார் ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூலர்ஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்துருக்குறோம். திருப்பி இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் வந்துட்டு அடுத்த கிளாஸ். இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஆர்குமெண்ட் ஆஃப் தி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யூலர்ஸ் ஃபார்முலான்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். யூலர்ஸ் தியரம் அல்லது யூலர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம், அது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். போலார் ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இது ஃபார்முலாவாகவும் நம்ம ப்ராப்ளங்களில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு மறுபடியும் அதனுடைய எக்ஸசைஸ் பார்க்குற வரைக்கும் உங்களோட விடைபெறுவது எஸ் தட்சிணாமூர்த்தி, மேக்ஸ் டீச்சர்.